கர்த்தருடைய பிரசனம் மகிமைப்படுவதாக. தேவன் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற ஒரு அழகான வசனம், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமாங்க, நான் எப்பவுமே அடிக்கடி சொல்லுவேன், மாதத்தில் முதல் நாளோ அல்லது மாதத்தின் கடைசி நாட்களோ நம்ம வரும்போது கண்டிப்பாக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையா? எப்போவுமே அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். துதியும் ஸ்தோத்திரமும் அவருக்கு ஏறெடுக்கும் போது நீங்கள் நினைத்த காரியத்தை தேவன் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார், செய்து முடிப்பார், தடைகளை நீக்கிப்படுவார். ஆனால் இங்கே ஒரு மனிதனை பாருங்க, ரொம்ப அருமையாக கொடுத்ததுக்கும் எடுத்ததுக்கும் ஸ்தோத்திரம் சொல்கிற ஒரு மனிதனை இந்த இடத்துல தான் நம்ம பார்க்க முடியுது, இல்லையா? யோபுவை தான் சொல்கிறேன். இந்த யோபு எல்லாவற்றிலும் தேவன் கொடுத்ததுக்காகவும் எடுத்ததுக்காகவும் ஸ்தோத்திரம் சொல்லக்கூடிய ஒரு மனிதனாக இருந்ததுனால தான் அவரால் எல்லாவற்றையும், அதாவது ஆண்டவர் எடுத்த பிசாசு எடுத்து எல்லாவற்றையும் ரெட்டிப்பாக திரும்பி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு ஆண்டவர் மேலே வச்ச விசுவாசத்தில் தான் அவர் அப்படி செய்கிறாரு. ஹல்லேலூயா. பாருங்கள், அது போல் நம்ம எந்த காரியமாக இருந்தாலும் அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி பழகுங்க. கர்த்தர் 2 மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.